அதை தாண்டி நாம் வாழுகிற சூழல் அமைப்பு, ஒரு அரசாங்கத்தின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசாங்கத்துக்கும் இந்த பிறர் நலம் நாடுவோம் அறக்கட்டளை சார்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறோம். தமிழக அரசே, நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள்? என்ன தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தீர்கள்? எந்த காரணத்துக்காக முஸ்லிம் சமுதாயம் உங்கள் பின்னாடி அணிதிரண்டார்கள்? அதிலே பெரும்பாலான காரணங்கள் இருக்கலாம். அதிலே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சி அமைத்தால் முழுமையாக இந்த மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். கடந்த முறை நீங்கள் ஆட்சியிலே இல்லாத பொழுது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினீர்கள், ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள். மதுவிலே மூழ்கும் தமிழ்நாடு என்கிற பெயரிலே பரப்புரை செய்தீர்கள். அந்த இடத்திலே இருந்த நீங்கள், உங்களுக்கு இறைவன் ஆட்சியை கொடுத்தார். தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் பல்வேறு கட்டளைகளை தமிழக நலன் கருதி செய்கிறீர்கள். ஆனால் இந்த முழு மதுவிலக்கு தமிழகத்திலே அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் முழு தமிழ்நாடுமே மதுவிலே மூழ்கி இருக்கிற சமுதாயமாக மாறி போகும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமே அரசு மதுபானத்தை திறந்து வைத்திருக்கிறது. காரணம் கேட்டால், இந்த அரசாங்கத்திலே பெறக்கூடிய வருமானத்தினால் தமிழகத்திலே ஆட்சி நடக்கிறது, தேவையான உதவிகள் பெறுகிறது. நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம், எந்த வரியினால் ஆட்சி நடத்துகிறோம், அதன் மூலமாக வருவாய் பெறுகிறோம் என்று சொல்கிறீர்களோ, உண்மையிலே அது இல்லை. அவன் கொடுக்கிற வரி எதற்கு செலவாகிறது தெரியுமா? மருத்துவ காப்பீடு என்று சொல்கிறீர்களே, லட்சங்களிலே போய் மருத்துவமனையிலே அரசாங்கம் அதற்காக அவனுடைய மருத்துவ செலவுக்காக கொடுக்குது. எப்படி அவன் நோயாளியானார்? நீங்கள் திறந்து விட்டு மதுவை கொடுத்தது அல்லவா? சாராயத்தை கொடுத்தது அல்லவா? சாராயத்தை குடித்து மருத்துவமனைக்கு செல்லுகிறார். எத்தனை லட்சங்கள்ல, எத்தனை கோடிகளிலே மருத்துவ காப்பீடு என்கிற பெயரிலே அந்த பொருளாதாரத்தை நீங்கள் மருத்துவத்துக்காக செலவழிக்கிறீர்கள். நீங்க சாராய